யாத்ரா டாக்கிஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நமது ஃபிலிம் டாக் நிகழ்வில் இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற விடுதலை பார்ட் 2 பற்றி பேச போகிறோம். விடுதலை பார்ட் 2 மிக சிறப்பான கதைக்களம். இயக்குனர் வெற்றிமாறன் அற்புதமாக இயக்கியிருக்காரு. விஜய் சேதுபதி மிக சிறப்பாக நடிச்சிருக்காரு. விடுதலை பார்ட் 1 பார்த்தீங்கன்னா சூரி லீட் கேரக்டர் பண்ணியிருந்தார். ஆனால் விடுதலை பார்ட் 2ல் சூரிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கல. இருந்தாலும் அனைத்து கேரக்டர்ஸும் மனசில் அப்படியே நிற்கிறாங்க. அந்த சேட்டன் கேரக்டர், ராஜீவ் மேனன், கௌதம் மேனன், மஞ்சு வாரியர், கென் கருணாஸ், இயக்குனர் தமிழ், இப்படின்னு எல்லா கேரக்டரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆதிக்க வர்க்கம் எப்படி எளிய மனிதர்களை அடக்கி ஒடுக்கி வச்சுருந்தது, அதிலிருந்து போராட்ட குணம் படைத்தவங்க துணிச்சலோட அந்த ஆதிக்க சக்தியை எதிர்த்து குரல் கொடுத்து மக்களோட உரிமைக்காக தங்களுடைய உயிரையே தியாகம் செஞ்சாங்கன்றது மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை, தத்துவங்களை, கோட்பாட்டுகளை மிக அழகாக, ஆழமாக, அழுத்தமாக காட்சிப்படுத்தி அதுக்கு ஷார்ப்பான டைலாக்ஸ் எல்லாம் எழுதி பெருமாள் வாத்தியார் கேரக்டர், விஜய் சேதுபதி மற்றும் கிஷோர், மஞ்சு வாரியர் போன்ற கேரக்டர்ஸ் மூலமாக கடத்தியிருக்காரு இயக்குனர் வெற்றிமாறன். பண்ணையார், அடிமைகள், மில் ஓனர், ஓனரின் மகளை காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிற ஹீரோ விஜய் சேதுபதி, இப்படி யூஷுவலான கதையை ஃபஸ்ட் ஹாஃபில் ஆரம்பித்தாலும் அந்த காட்சிகள் மூலமாக மனித உரிமைகளை, அதிகார வர்க்கத்தின் ஆதிக்க போக்கை உணர்வுபூர்வமாக காட்சிப்படுத்தியிருக்கிற விதம் மிக சிறப்புங்க. கென் கருணாஸ் ஆக்டிங் மிக சிறப்புங்க. சேத்துல வர அந்த சண்டை காட்சியில் ஆக்ரோஷம், வெறி, இதெல்லாம் வெளிப்படுத்தியிருக்கார் மிகச்சிறப்பாக. படத்தில் வன்முறை காட்சிகள் வந்து போகுது. இருந்தாலும் கதையோட ஒன்றி ஸ்க்ரீன் பிளேவாக அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுனால படம் விறுவிறுப்பாக போகுது. இடையிடையே விஜய் சேதுபதி வெளிப்படுத்தும் கம்யூனிசம் சார்ந்த வசனங்கள் ஆழ்ந்த அர்த்தமுள்ள அழுத்தமான வசனங்களாக இருக்குது. சமூகத்தில் மனித உரிமைகள் எப்படி வந்தது, எப்படி நமக்கு முன்பு வாழ்ந்த நல்ல தலைவர்கள் போராடி உயிர் தியாகம் செஞ்சு உரிமைகளை வாங்கி தந்தாங்க என்பதெல்லாம் இந்த தலைமுறைகள் உணரும்படியாக விடுதலை பார்ட் 2 திரைப்படம் இருக்குது. விஜய் சேதுபதியோட நடிப்பு, டைலாக் டெலிவரி எக்ஸலன்ட்ங்க. அவருடைய பாடி லாங்குவேஜ், கேரக்டர்ஸ், லுக்ஸ் எல்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்காரு ஒவ்வொரு காட்சியிலையும். குறிப்பாக மலைக்குள்ளே நடக்கிற காட்சியெல்லாம் படக்குழு எப்படி கஷ்டப்பட்டு எடுத்திருப்பாங்கன்னு உணர முடியுது. கேமரா ஒர்க்கெல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. காட்டுக்குள்ளே வர காட்சிகள், ரெயின் எஃபெக்ட் காட்சியெல்லாம் கதைக்குள்ளே நம்மளை ட்ராவல் பண்ண வைக்கிற கேமரா மூமெண்ட்ஸ் எல்லாம் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குதுங்க. மியூசிக், இசைஞானி இளையராஜா சார், கிரேட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்தை வேறு தளத்துக்கு கொண்டு போகுது. படத்தில் நிறைய அழுத்தமான வியப்பான காட்சிகள் மிக துணிச்சலோடு பதிவு செஞ்சுருக்காங்க. வசனங்களை கூர்ந்து கவனித்தா நமக்கான வாழ்க்கை பாடம், நம்ம சுற்றி நடக்கிற அரசியல், அதிகார வர்க்கத்தின் நேர்முக மறைமுக அடக்குமுறையெல்லாம் மிக துல்லியமாக காட்சிப்படுத்தியிருக்கிறார் இயக்குனர் வெற்றிமாறன். பெருமாள் வாத்தியார் கேரக்டரை உள்வாங்கி விஜய் சேதுபதி படம் முழுக்க மிக யதார்த்தமாக அழுத்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. ஒரு சாதாரண வாத்தியார் எப்படி படிப்படியாக ஒரு போராளியாக மாறுறாரு, இப்படிப்பட்ட போராட்ட குணம் கொண்ட மக்கள் நலனுக்காக, உரிமைக்காக போராடிய போராளிகளின் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும், போராளியாக ஒரு அமைப்போட தலைவன் எப்படி தியாகங்கள் செய்ய வேண்டி வரும், தன்னலமில்லா போராட்ட களத்தில் முன்ன நின்று தலைவர்கள் எப்படியெல்லாம் போராடினாங்கன்னு இந்த திரைப்படம் மூலம் இன்றைய தலைமுறைகள் கண்டிப்பாக உணர முடியுங்க. விடுதலை பார்ட் 2 மக்கள் அரசியலை பேசுகிற படம். நம்ம சுற்றி எந்த விதமான அரசியல், ஆட்சி அதிகாரத்தில், காவல்துறையில் மற்றும் அதிகார வர்க்கத்தில் நடக்குது, எளிய மனிதர்கள் எப்படி அப்படிப்பட்டவர்களால் ஒடுக்கப்படுகிறார்கள் என்பதெல்லாம் உண்மையுடன் சமூக அக்கறையுடன் எடுக்கப்பட்ட உன்னதமான திரைப்படம் விடுதலை பார்ட் 2. நம் தமிழினத்திற்காக நியாயமான அரசியலை நிலைநிறுத்த போராடி வந்த தலைவர்கள், இந்த அதிகார வர்க்கம் காவு வாங்கிய வரலாறெல்லாம் இந்த திரைப்படம் பார்க்கும்போது என்னால் ஒப்பிட்டு பார்க்க முடிஞ்சிச்சு. நம்ம தமிழ் திரைப்பட வரலாற்றில் முக்கியமான ஒரு திரைப்படம் இது. அவசியம் இளைஞர்கள், பெண்கள் பார்க்க வேண்டிய படம். அனைவரும் திரையரங்குகளுக்கு போய் படம் பாருங்கள். கிளைமேக்ஸ் சீனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் உங்களுக்காக காத்துக்கிட்டு. கிளைமேக்ஸில் சூரி கேரக்டர் எடுத்த முடிவு சரியானதான்னு நீங்களும் ஜஸ்டிஃபை பண்ணிவிட்டு கனத்த இதயத்தோட சீட்லேயே உட்காந்து யோசிச்சுக்கிட்டே தியேட்டரை விட்டு வர்றதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகுங்க. ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த விடுதலை பார்ட் 2 திரைப்படம் உங்களுக்கு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம யாத்ரா டாக்கிஸ் யூடியூப் சேனலில் சமூக சிந்தனையுள்ள ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஃபிலிம் டாக், ஷார்ட்ஸ், மேக்கிங் ஆஃப்லாம் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யாத்ரா டாக்கிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.